राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கோவர்தன கிரிராஜனுடைய அற்புதமான லீலா ஸ்தலங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சுருக்கோம். கண்ணன் அங்குலம் அங்குலமா ரசிச்ச ஒன்று கோவர்தன கிரி. அதுதான் கிரிராஜன் அப்படின்ற அழகான ஒரு திருநாமம். அந்த கோவர்தனத்தினுடைய அழகான பரிக்கிரமா மார்க்கம், அதாவது கிரிவலம் செய்யக்கூடிய அந்த பாதையில் பலவிதமான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் காண கிடைக்கிறது. இதில் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கணும். அது நிஜமாகவே கொட்டி கிடக்கிறது விரஜபூமியில். ஆனந்தமாக நாம் சங்கர்ஷண மந்திரம், கோபால பிரகடஸ்தலம் எல்லாம் பார்த்தோம். அங்கே என்ன ஸ்ரீநாத்ஜி கிடைச்சான் எல்லாம் சொன்னேன். அது பக்கத்திலேயே சங்கர்ஷண குண்டம், அழகாக ஆதிவராக புராணத்தில் சொல்கிறது, ஒரு பசுவை கொன்ற பாவம் கூட இந்த சங்கர்ஷண குண்டத்தில் மூழ்கி எழுந்தால் அந்த பாவமானது இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் சங்கர்ஷணர் அந்த கோவிலில் இருந்த மூர்த்தி இந்த முகலாயர்களுடைய பயங்கரமான காலகட்டத்தில் இந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருந்தார்கள். அதனாலே சங்கர்ஷண குண்ட் அத்தனை விசேஷம் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இடம் கௌரி குண்டம், கௌரி தீர்த்தம் அப்படின்னு பேர். எனக்கு கௌரி குண்ட் அப்படின்னா கேதார்நாத் போகிற வழியில் கௌரி தேவி தபஸ் பண்ண இடம், இந்த தப்த குண்டம் இருக்கிற இடம், அதுதான் கௌரி குண்டு அப்படின்னு சொல்லுவோம். நான் அங்கே தான் போயிருக்கேன். இந்த கௌரி குண்டு நான் போனதில்லை. இந்த கௌரி குண்டு, இந்த கௌரி தீர்த்தம், இது அக்கம் பக்கத்து கரையில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ராதாராணியினுடைய கசின் சிஸ்டர் சந்திராவளி, அவளுடைய விளையாட்டு ஸ்தலம், அவள் கிருஷ்ணனை ஆனந்தமாக மீட் பண்ணுற இடம், இப்படி எல்லாம் இருக்குது. ராதாராணியும் இந்த இடத்துல வந்து கௌரி தேவி பூஜை பண்ணியிருக்காள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அத்தனை சிரேஷ்டம் இந்த கௌரி தீர்த்தம். கண்ணனே இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் கௌரி வேஷத்தில் அழகாக காட்சி கொடுத்தான் அப்படின்னும் காண கிடைக்கிறது. அதனால் கௌரி தீர்த்தம். இதுக்கு அடுத்து நாம் போகக்கூடிய இடம் கோவிந்த குண்டம். இந்த இடத்துக்கு நான் எப்பொழுதுமே எல்லாரையும் அழிச்சுட்டு போயிடுவேன். இந்த கோவிந்த குண்டம் எப்படி வந்தது அப்படின்றது ஸ்ரீமத் பாகவதத்தில் 27வது அத்தியாயத்தில் காண கிடைக்கிறது. அத சப்தவிம்சோத்யாய ஸ்ரீ சுக உவாச கோவர்தனே திருதே சைலே आसाराद्रक्षिते व्रजे गोलोगात् आव्रजत् कृष्णं सुरभिः शक्रयेव च. கோவர்தன சைலே, கோவர்தன மலையை கொடையா பிடிச்சுண்டு கோகுலம் மழையிலிருந்து காப்பாற்றப்பட்ட பொழுது கோலோகத்திலிருந்து காமதேனுவும், காமதேனு இருக்கிறது கோலோக பிருந்தாவனம், அந்த கோலோகத்திலிருந்து காமதேனுவும், சக்கர அப்படின்றது இந்திரனை பற்றி சொல்கிற வார்த்தை, அவனுடைய ஒரு திருநாமம். அந்த சக்கர தேவேந்திரனும் கிருஷ்ணனிடத்திலே வந்தார்கள். எல்லா நாமமே பகவானை தான் குறிக்கும். அதில் சக்கர அப்படின்ற ஒரு நாமத்தை இந்திரனுடைய நாமமாக இங்கே சொல்கிறார்கள். விவிக்த உபசங்கம்ய व्रीडित कृतहेलनः पस्पर्श पादयोरेणं किरीटेनार्कवचसा वर्चसा. கிருதஹேளனக, அபராதம் பண்ணவன். இவ்வளோ பெரிய பைத்தியகார்த்தனம் பண்ணிட்டான். இவனை படைச்ச அந்த சுவாமி அவரை எதிர்த்து இவ்வளவு காரியம் பண்ணால், அதுவும் அதாவது இந்திர பூஜையை கெடுக்கிறார் அப்படின்னு உடனே சுதாரிச்சுண்டு தப்பு பண்ணுறோமோ இப்படி சுவாமி ஒரு நாள் இப்படி பண்ணதில்லையே. பகவானுக்கு இப்போ 7 வயசு 6 வயசு வரைக்கும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்திரயாகம் தடைப்பட்டதில்லை. இப்போ புதுசாக இந்திரயாகம் தடைபடுறதுன்னா
என்னோட செயல்பாடுகள் பகவானுக்கு அதிருப்தி கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அதானே புத்தி. எப்பொழுதுமே ஏதான ஒரு விஷயத்தில் தடை வர்றது, ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நாம் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இவன் யார் பெரியவன், அவள் யார் என்ன பெருசு சொல்கிறது, அவள் என்ன எனக்கு என்ன திமிரு அவளுக்கு அப்படின்லாம் நினச்சிருந்தோம்னா இன்னும் 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 அடி விழும். இது அதாவது சில சந்தர்ப்பங்களில் மனசு குழம்பும், அது வேறு விஷயம். சில சந்தர்ப்பங்களில் மனசு ஏமாற்றும். இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் ஆகணும். எனக்கு தெரியலையே அப்படின்லாம் யோசிக்க முடியாது. எனக்கு தெரியணும், எனக்கு புரியணும், இது என்ன காரணம் தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம மாற்றிக்கணுமா வேண்டாமா, இது நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, என்ன தப்பு பண்ணேன் தெரியலே இல்லை, என்ன தப்பு பண்ணேன்னு ஆலோசனை பண்ணணும். இந்திரன் என்ன பண்ணால் அப்பயே சுதாரிச்சிருக்கணும், சுதாரிச்சுக்கல. என்ன பண்ணிட்டான், ஏடா விடமா எல்லாம் பண்ணி தொலைச்சிட்டான். அதுக்கப்புறம் 7 நாள் மழையை கொட்டுன்னு வேற கொட்டிட்டான். பகவான் எல்லாம் தெரிஞ்சது தான் கோவர்தன மலை தூக்கி அவ்வளோ அழகாக எடுத்தார். கல்லெடுத்து கல்மாரி காத்தான் அப்படின்னு ஆழ்வாராதிகள்லாம் சொல்கிறார்கள். அப்போ விவிக்த உபசங்கம்ய விரீடீத கிருதஹேளனக. அப்போ அந்த அபராதம் பண்ணி அந்த கவலை வந்துடுத்து, வெக்கம் அடைஞ்சுட்டான். கிருஷ்ண பகவான்கிட்ட ஏகாந்தத்தில் நெருங்கினான். அர்க்க வர்ச்சசா, அர்க்க அப்படின்னா சூரிய கிரணங்கள்னு சொல்லுவோம், அர்க்க பத்திரம்னு சொல்லுவோம், எருக்க இலைக்கு. அர்க்க பத்திரம் தான் தமிழில் எருக்கு இலை அப்படின்னு ஆயிடுத்து. அவன் தலையை வச்சுருக்க கிரீடம் அப்படி பிரகாசிக்கிறதான். நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அந்த கிரீடம் பகவானுடைய திருவடிகளில் படும்படியாக நமஸ்காரம் பண்ணான. பாதையோ பஸ்பர்ஷக விவிக்த உபசங்கம்ய விரீடீதக கிருதஹேளனக பஸ்பர்ஷ பாதையோரேனம் கிரீடேன அர்க்கவர்ச்சசா. அப்போ பகவானை பார்த்து சொன்னான், திருஷ்ட ஸ்ருதானும் பாவோஸ்ய கிருஷ்ணஸ்ய அமித தேஜசக நஷ்ட திலோகேஷ மத இதமாக கிருதாஞ்சலி. இந்த கிருஷ்ண பகவான் அமித தேஜசக, பெரிய தேஜஸ் உடைய கிருஷ்ண பகவானுடைய திருஷ்ட ஸ்ருதானுபாவக. இப்போ என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணனுடைய பெருமைகளை கேட்டிருக்கான், இப்போ நேராக பார்த்துட்டான். இந்திரன் தன்னுடைய 3 லோக அதிபதின்ற திமிரு அடக்கிடுவான். இந்த அகம்பாவம் தற்பெருமை யாராக இருந்தாலும் அடக்கிட்டு தான் மறுவேளை கிருஷ்ணனுக்கு. அது இந்திரனா இருந்தான்னா, சந்திரனா இருந்தான்னா, பிரம்மனா இருந்தான்னா, கோபியா இருந்தான்னா, யாரா இருந்தான்னு, அகம்பாவம் தற்பெருமை அப்படின்றது அவ்வளவு கெடுதல். அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்து தானே ஆகணும் இல்லையா? இப்போ அடங்கி கைகூப்பிண்டு நடுங்கிண்டு பேசுகிற. நிஜமாவே கிருஷ்ணன் ரொம்ப சாதாரணமாக பேசுவான், ரொம்ப சாதாரணமாக விளையாடுவான். இந்த ஃபார்மல் டாக் அப்படின்றதே கிருஷ்ணனுக்கு கிடையாது. ஆனால் அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ ரொம்ப ஃபார்மலாக அப்படி உட்காந்துட்டு இருக்கானா, அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு நடுங்கிறது. அந்த ஃபார்மலாக கண்ணன் நடந்த ஒரு பயமாக இருக்கும். அப்படி ஜாலியாக நன்னா சிரிப்பான், நன்னா பேசுவான். அவ்வளவு உரிமையாக, அவ்வளவு எளிமையாக அவன் சிரிப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே இந்த திமிர்த்தனம் காட்டிட்டோம்னா ரொம்ப ஃபார்மலாக இருப்பான். ஓகேமா, வாங்குவோம், எப்படி இருக்கு, இல்லடி ஏய் எப்படிடா இருக்க அப்படின்னு அந்த உரிமை இருக்கு. என்னடி சொல்லுடி அப்படின்றவன், சொல்லுமா. அந்த வார்த்தைகள், அந்த துவனியில் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இந்திரன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். முன்னாடி என்னெல்லாமோ நினச்சிருந்தான் இல்லையா, அப்போ சொல்கிறான், நிறைய சொல்கிறான். கிருத்தோனு தத்தே தவ ஈஷ தத்கிருதாலோ பாதயோ ஏ அபூதலிங்க பாவ
अबुधलिङ्गभावः तथापि दण्डं भगवान् बिभर्ति धर्मस्य गुप्त्यै कलनिग्रहाय. प्रभु தர்மத்தை காப்பாற்றுவதற்காக துஷ்டர்கள் அடக்கிறதுக்காக நீங்கள் தண்டம் பிபர்தி எல்லாருக்கும் தண்டனையை கொடுக்குறப்பா. எல்லா லீலாவதாரங்களும் எடுத்துண்டு எங்களெல்லாம் அழகாக வழிநடத்துகிறீர்கள். ஏ மத்விதாஜ்ஞாஹ ஜகதீஷமானினஸ்த்வாம் வீக்ஷ்ய காலே அபயமாசு தன்மதம் ஹித்வார்யமார்க பிரபஜந்த்யபஸ்மயா ஈஹா கலானாமபீந்தேனுசாசனம். அந்த மாதிரி அஜ்ஞானிகள் ஜெகதீஷமானினக லோகாதிபதிகள் அப்படின்ற திமிருடைய எங்களெல்லாம் அந்த கர்வத்தை விட்டுட்டு சாது ஜனங்களுடைய மார்க்கமான பக்தியை அடைகிறார்கள். ஏன்னா உங்களுடைய அந்த லீலை எல்லாமே துஷ்டர்களுக்கு சிக்ஷை கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறான். சத்வம் மமைஸ்வர்யமதப்ளுதஸ்ய கிருதாகசஸ்தே அபிதுஷ பிரபாவம் க்ஷந்தும் பிரபோ அதார்ஹசி மூடசேதசோ மைவம் புனர்பிருண்மதிரீஷமே அசதி. ஐஸ்வர்ய மத பிளுதஸ்ய ஐஸ்வர்ய மதத்தில் மூழ்கினவன் மூடச்சேதசன் அறிவில்லாதவன் தே பிரபாவம் அபிதுஷக உங்களுடைய மகிமையை அறியாதவனும் கிருதாகசக குற்றம் செய்தவனுமான என் குற்றத்தை க்ஷந்து மர்ஹசி தயவு செஞ்சு பொறுத்துக்கோ. ஹே பிரபோ, இந்த மாதிரி நான் தான் லோகாதிபதின்ற ஒரு கெட்ட புத்தி எனக்கு வேண்டவே வேண்டாம். மகாபாரதத்தை சொல்லுங்க, கிருஷ்ணா எந்த புத்தி என்ன உன்கிட்டேருந்து தள்ளி வச்சதோ அந்த புத்தி எனக்கு வர வேண்டாம். ஆயுசுக்கும் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் வர வேண்டாம், அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்றான். நம்மள இப்படிதான் பிரார்த்தனை பண்ணணும். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதயே நமஹ. ஐஸ்வர பகவானே, ஏ அந்தர்யாமி, எல்லை இல்லாதவனே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம். யதுபதியே வாசுதேவ புத்திரனே உனக்கு நமஸ்காரம். இவன் மாட்டுக்கார ஆச்சா போச்சான்னு சொன்னான். இப்போ பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்வச்சந்தோபாத்த தேகாய விசுத்த ஞானமூர்த்தயே சர்வஸ்மை சர்வபீஜாய சர்வபூதாத்மனே நமஹ. பக்தர்களுக்காக விதவிதமான சரீரம் எடுத்துக்கக்கூடியவன், ஞானஸ்வரூபி, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கவன், எல்லாத்துக்கும் காரணமானவன், ஆதிபீஜனான எல்லா பூதங்களுக்கும் இருப்பிடமான சாட்சிபூதமான பிரபுவே உனக்கு நமஸ்காரம். மயேதம் பகவான் கோஷ்டநாசாயாசா நாசாயாசாரவாயுபிஹி சேஷ்டிதம் விஹதே யஜ்ஞே மாணினா தீவிரமன்யுனா. என்னுடைய யாகத்தை நீங்கள் கெடுத்தோன்னா லோகாதிபதின்ற கர்வம், அதனால கோபம், அதனால கோகுலத்தை நாசம் பண்ணணும்னு மழை காத்துனால அப்படி பண்ணிட்டேன். ஆனால் त्वयेषानुगृहीतोऽस्मि ध्वस्तस्तम्भो वृथोद्यमः ईश्वरं गुरुमात्मानं त्वामहं शरणं गत. ஆனால் என்னுடைய பிரயத்தனம் வீணா போனோன்னு த்வஸ்தஸ்தம்பக துவஸ்த அப்படின்னா கர்வம், அடங்கினவனாக அனுகிரகம் பண்ணப்பட்டேன். ஹே பிரபு, நீ ஈஸ்வரன், குரு, ஆத்மானம், பரமாத்மா உன்னை சரணடைஞ்சுட்டேன்.
ஈஸ்வரம் குரும் ஆத்மானம் துவாமகம் சரணம் கதக. உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டேன்ப்பா, காப்பாத்துப்பா அப்படின்னு அடங்கினான். அது அவ்வளவு என்ன திமிரு, அதை அடக்கித்தானே ஆகணும். நீங்கள் உங்கள் நல்ல பசங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன், அதுக்காக திமிர் வருமான்னு கதையாக இருக்க. நல்லா வேலை பண்ணியிருப்பேள், அவளுக்கு மரியாதை இருக்குது, அதனால் திமிர் வருமான்னு. நல்லா பாடலாம், நல்லா ஆடலாம், நல்லா பேசலாம், நல்லா பூஜை பண்ணலாம், அதனால் திமிர் வருமான்னு. உடம்புல அழகு இருக்கலாம், அதனால் திமிர் வருமான்னு கதையாக இருக்க. அந்த அகம்பாவம் அடங்கணும். அகம்பாவம் அடங்கிறது தானே கிருஷ்ணனுடைய வேலை. அவன் அடக்கியே ஆகுவான். இப்போ சிவபிரம்மம் சொல்லார், ஏவம் சங்கீர்த்தித கிருஷ்ணஹ மகோனா பகவானமும் மேக கம்பீரயா வாசா பிரசன்னிதமப்ரவீத். இவ்வாறு தேவேந்திரனால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட கிருஷ்ண பகவான் சிரிச்சுண்டு, தேவேந்திரன் அந்த சிரிப்பில் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும். நிஜமாவே பயமாக இருக்கும் கிருஷ்ணனுடைய அந்த சிரிப்பு. என்னடா அப்படின்ற மாதிரி. மேக கம்பீரையா வாச்சா, இடி முழக்கம் போலே கண்ணன் பேசுறானோ. ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா தேகாரி மகவன் மகபங்கோ அனுகிருஹதா மதனுஸ்மிருதயே நித்யம் மத்தஸ்யேந்திரஸ்ரீயாபிருஷம். தேவேந்திரா, தேவேந்திர சம்பந்தத்தினாலே, அந்த சம்பத்தினால மிகவும் திமிரி அடைஞ்ச ஒன்றை அனுகிரகிக்க விரும்பினால்தான் என்னை எப்பொழுதும் நினைக்கிறதுக்காக உன் யாகத்தை நான் தான் கெடுத்தேன். நீ என்ன நினைக்கணும்ல, ஏன்னா நீ உன்னையே பெருசாக நினச்சிட்டு இருக்கல்ல. அதனால் அதை கெடுக்கிறதுக்காகத்தான், அதை தடுத்தா நீ நினைப்பாய். அது யாகம் தானே இவ்வளோ பிரச்சனை. எரியதை பிடுங்கி நான் கொதிக்கிறது அடங்கும் இல்லை, உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆகிடுது இல்லையா. அந்த திமிரை அடக்கிறேன்றதுக்காக தான் யாகத்தை நிறுத்தினேன். மாமைஸ்வரிய ஸ்ரீமதாந்தோ தண்டபாணிம் ந பஷ்யதி தம் பிரம்சயாமி சம்பத்யோ யஸ்ய சேச்சாம்யனுக்ரஹம். அதாவது ஐஸ்வர்யத்தினாலே சம்பத்தினாலே கண்ணு கூட போச்சு உனக்கு. நான் தண்டபாணிண்டா, தண்டபாணி. சாதாரண தண்டபாணி அப்படின்னா கைகளில் தண்டம், கோல் வைத்திருக்கிறவன் அர்த்தம், தடி வச்சிருக்கிறவன் அர்த்தம். முருகனை சொல்கிறோம் இல்லையா, தண்டபாணி. நீங்கள் பகவான் சொல்கிறான், நான் தண்டபாணிடா அப்படின்றான். ராமனை சொல்லும்பொழுது கோதண்டபாணின்னு, கோதண்டபாணி, சாரங்கபாணி, சக்கரபாணி, இது எல்லாமே பாணினா கை. கோதண்டம் வச்சுருக்க கோதண்ட கையன் அப்படின்னு அர்த்தம். சக்கர கையன், அப்புறமா சாருங்க கையன். அது மாதிரி இங்கே தண்டம் கையில் வச்சுருக்க கூடியவன். தொபாரு, நான் மாடு மேய்க்கிறதுக்காக மட்டும் தடியை வச்சுக்கல, ஒன்றை மாதிரி திமிரு பிடிச்ச ராஸ்கல் அடக்கிறதுக்கும் வச்சுருக்கேன்டா. யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்காக அவனோட சம்பத்தில் அழகில் ஏதான விஷயத்தில் அகம்பாவம் வந்ததுன்னா அதை அடக்கணும்னா அவனுக்கு எதனால் பெருமையோ எதனால் எல்லா விதமான மரியாதையும் கிடக்கிறதோ அது எல்லாத்தையும் கெடுத்து அவனை கீழே தள்ளுவேன். பகவான் சொல்கிறான், தள்ளுவேன் கீழே, சம்பத்துலேருந்து வீழ்த்துவேன், ஜாக்கிரதை. போபோ கம்யதாம் சக்கரபத்ரம் வஹக்ரியதாம் மேனுசாசனம் ஸ்தீயதா ஸ்வாதிகாரேஷு யுக்தைர்வ ஸ்தம்பவர்ஜிதைஹி. பாருங்க, ஒரு 3ஆவது ஸ்லோகம்தான், 3 ஸ்லோகம்தான் கண்ணன் பேசுகிறான். அவ்வளவு கோபத்தில் இருக்கான் கண்ணன். போ தேவேந்திரா, கிளம்பலாம், நான் சொன்னபடி ஒழுங்காக நடக்கணும், கர்வம் இல்லாதவாறு அவாவா காரியங்களில் ஸ்ரத்தையோடு உங்க அதிகாரத்தில் இருக்கணும். அப்பதான் உனக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன் இந்திரனை உத்தேசிச்சு அப்படின்ற மாதிரி கண்ணன் கோபகுணங்களோட எவ்வளவு பேசுறான். இங்க பாருங்க, வார்த்தையில கூட ஒரு நிதானம் இருக்கு கண்ணனுக்கு. ஒரு திமிரு அடங்கட்டும். அதாவது இப்ப வெக்க வந்துடுத்து, மற்ற தேவர்களோட மதிக்கலை,
அதனால் வந்துட்டான், காலில் விழுந்துட்டான். ஆனால் இன்னும் ரியலைசேஷன் வரணுமா, அது வர்ற வரைக்கும் விடமாட்டான் கண்ணன். போ போ அப்படின்ட்டான். இப்போ சுரபி சொல்றது, அதாஹ சுரபி கிருஷ்ணமபிவந்திய மனஸ்வினி சசந்தானைஹி ரூபம் ரூபாமந்திரிய கோபரூபிணம் ஈஸ்வரம். இப்போ காமதேனு தனது சந்ததிகளோட கோரூபம் தரித்த சர்வேஸ்வரான, கோபரூபம் தரித்த சர்வேஸ்வரான கிருஷ்ண பகவானை நமஸ்காரம் பண்ணி அப்படி சொல்லி, சுரபி உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வசம்பவ பவதா லோகநாதேன சநாதாவயமச்சுத. கிருஷ்ண கிருஷ்ணா மகாயோகி விஸ்வாத்மா விஸ்வசம்பவ, உன்னால லோகநாதேன பவதா வயம் சநாதாஹா, உன்னாலே நாங்கள்லாம் நாதனுடையவர்களாக ஆகின்றோம். தன்னஹ பரமகம் தெய்வம் துவம் ந இந்திரோ ஜகத்பதே பவாய பவகோ விப்ர தேவானாம் ஏ ச சாதவः. ஏ ஜெகதீஷா, நீ தான் எங்களுக்கெல்லாம் தெய்வம், நீ தான் கோ விப்ர தேவான, பசு பிராமணர் தேவர்கள், அதுக்கப்புறம் சாதுக்கள் எல்லாருக்காகவும் நீ தான் எங்களுக்காக இந்திரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானிட சொல்லிட்டு, இந்திரம் நஸ்துவாபி, ரொம்ப அழகாக சொல்ற, இந்திரம் நஸ்தக இந்திரம் நக துவா அபிஷேக்ஷாமோ பிரம்மணா சோதிதா வயம் அவதீர்ணோசி விஸ்வாத்மன் பூமேர் பாராபணுத்தயே. பிரம்மதேவனால் அனுப்பப்பட்ட நாங்கள் ஒன்று எங்களுக்கு இந்திரனாக அபிஷேகம் செய்ய போகிறோம். விஸ்வரூபியே, பூபாரத்தை குறைக்க வந்தவனே, பிரபு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகம் பண்ணுறதான். ஏவம் கிருஷ்ணமுபாமந்திரிய சுரபிஹி பயசாத்மனஹ ஜலைராகாசகங்காயா ஐராவதகரோத்ருதைஹி இந்திரஹ சுரர்ஷிபிஹி சாகம் சோதிதோ தேவமாத்ருபிஹி அப்யசிஞ்சதாசார்கம் கோவிந்த இதி சாப்யதாத். காமதேனு தன்னோட பாலால கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் அளித்து, பாலபிஷேகம். இந்திரன் தேவர்கள்லாம் அதிதி தாய்மார்கள் இவாளெல்லாம் சொன்னபடி தேவரிஷிகளோட ஆகாசகங்க ஜலத்தை ஐராவத யானையினால அழகாக பகவான் மேலே வருஷிச்சான். கோவிந்த இதி அப்யதாத், கோவிந்தா கோக்களுக்கு இந்திரன்ற அழகாக நாமத்தை சூட்டினான். தத்ராகதாக தும்புரு நாரதாதயோ கந்தர்வ வித்யாதர சித்தசாரணாக ஜகுர்யசோ லோகம் லோகமலாபஹம் ஹரே சுராங்கணாக சன்னன்று தர்முதான்விதாக. அப்ப தும்புரு நாரதர் முதலிய கந்தர் வித்யாதரர்கள் சித்தர்கள் சாரணர்கள் எல்லாம் வந்து பகவானுடைய நாமத்தை ஹரே யசஸக பகவானுடைய கீர்த்தி எல்லாம் பாடினார்கள். அப்சரஸ்திரிகள்லாம் ஆடினார்கள். தேவர்கள்லாம் பகவான் ஸ்தோத்திரம் பண்ணா, புஷ்பங்களால் வர்ஷிச்சா. மூவுலகங்களும் பரமாணம் அடைந்தன. அப்பொழுது பசுக்கள் பூமியை பாலால் நனைத்ததாக செய்தன. எல்லாம் அப்படி பிரகாசமாக ஆயிடுத்து. இந்திரனும் பகவானிடத்தில் மன்னிப்பை கேட்டு திரும்பியும் சொர்க்கலோகம் போனான். இதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம்னு. இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்த இடத்துல தான் இந்த கோவிந்த குண்டம் இருக்கு. சரியா? ஸோ பகவானுக்கு கோவிந்த நாமம் கிடைச்சது கோவர்தன மலையடிவாரத்திலே, இந்த இடத்துல தான். அதனாலே தான்
ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோவிந்தராஜன்றோம் இல்லையா? அதனால் அந்த கோவிந்தன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பரிபூரணமாக காக்கட்டும். கோவிந்தன் எப்பொழுதுமே உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கான். ராதே கிருஷ்ணா. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो गोविंद कुंड की जय, जय बोलो गोविंद भगवान की जय, जय जय। राधे कृष्णा।